பாமகவில் தந்தைக்கும் மகனுக்கும் அதிகார போட்டி தலைவிரித்து ஆடக்கூடிய சூழ்நிலையில திண்டிவனத்துல இருக்கக்கூடிய தைலாபுரம் தோட்டத்துல பாமக நிறுவனர் ராமதாஸை தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நேரில் சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த திடீர் சந்திப்பு மூலம் பாமகவை திமுக கூட்டணிக்குள் இழுக்க முயற்சி நடைபெறுகிறதா என்ற விவாதமும் தற்போது வலுக்க தொடங்கி இருக்கின்றது. பாமகவில் கடந்த சில வாரங்களாகவே கட்சியின் நிறுவனர் ராமதாஸிற்கும் அவரது மகனும் கட்சியின் தலைவருமான அன்புமணிக்கும் இடையே பனிப்போர் நீடித்து வருகிறது. இதனால் அந்த கட்சியின் நிர்வாகிகள் பலர் யாருக்கு ஆதரவாக இருப்பது என்ற குழப்பத்திற்கு ஆளாகி இருக்கும் நிலையில் ராமதாஸ் தன்னுடன் இருப்பவர்களுக்கே தேர்தலில் போட்டியிட சீட் வழங்கப்படும் என்று அதிரடியாக அறிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில்தான் ராமதாஸை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார். இது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றும் கூட்டணி குறித்து பேசவில்லை என்றும் கூறியிருக்கிறார். மேலும் நாட்டின் மூத்த அரசியல் தலைவரான ராமதாஸ் அவர்கள் தமிழகத்திற்கு தேவையான நல்ல முடிவை எடுப்பார் என்றும் திமுக கூட்டணியில் பாமகவை சேர்ப்பது குறித்து முதல்வர் தான் முடிவெடுப்பார் என்றும் அவர் கூறியிருக்கிறார். பாமகவிற்குள் குழப்பம் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் திமுகவிற்கு இல்லை என கூறிய செல்வ பெருந்தகை, பாஜகவை சமாதானம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே திமுகவை அன்புமணி புரிதல் இன்றி விமர்சித்து வருகிறார் என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார்.